பஞ்சு மில்லில் பணியாற்றிய தொழிலாளர்களுக்கு உரிய இடத்தை தமிழக முதல்வர் பெற்றுத்தர வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி LIC காலனி பகுதியில் கடந்த 1965 துவங்கப்பட்ட சபரி பஞ்சு மில்லில் பணியாற்றிய 400 தொழிலாளர்களுக்கு நிர்வாகம் மில்லின் பின்புறம் உள்ள இடத்தை வழங்குவதாக அரசு தெரிவித்தது. ஆனால் இந்த இடத்தை இதுவரை நிர்வாகம் வழங்கவில்லை. மேலும் ஆட்களை வைத்து மிரட்டி வருகின்றனர். எனவே தமிழக முதல்வர் உரிய தீர்வு தர வேண்டும் என பணியாற்றிய தொழிலாளர்கள் இன்று மில்லில் பின்புறம் வந்து கோரிக்கை வைத்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மறைந்த காங்கிரஸ் கட்சியின் INTUC சுப்பையா பாலாண்டர் பேரன் மோகன்குமார் அளித்த பேட்டியில், சபரியில் நிர்வாகத்தை 1960 எங்களுடைய பெரிய தாத்தா, அதாவது முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் சிதம்பரத்தின் தகப்பனார் பழனியப்பன் செட்டியார் தொழில் தொடங்குவதற்காக இந்த இடத்தை கேட்டார். இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு இந்த இடம் வழங்கப்பட்டதை தொடர்ந்து 1965 பஞ்சுமில் ஏற்பட்டது. பின்னர் 1996 பல்வேறு காரணங்களால் இந்த மில் மூடப்பட்டது. இதனால் சுமார் 600 குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டனர். இந்த இடம் சுமார் 30 ஏக்கர் பரப்பளவை கொண்டது. மில்லில் பின்னால் உள்ள இடத்தை பொது மக்களுக்கு கொடுப்பதற்காக அரசு பஞ்சுமில் நிர்வாகத்திற்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியது. அப்போது மில் நிர்வாகமானது 400 தொழிலாளர்களுக்கு நாங்கள் இடம் வழங்க வேண்டும் என பொய்யாக ஒரு தகவலை கொடுத்தனர். அப்போது பணிபுரிந்த தொழிலாளர்களிடம் மேலாளர் சீதாராமன் என்பவர் ஆங்கிலத்தில் சில பதிவுகளை உள்ளடக்கிய காகிதத்தில் கையெழுத்தை வாங்கி கொண்டார். ஆனால் தொழிலாளர்களுக்கு உரிய இடத்தை வழங்கவில்லை. இது தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் கொடுக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விசாரணையின் முன்பு என்னை சந்தித்த மேலாளர் சீதாராமன், மத்திய அரசாங்கத்தில் எங்களுக்கு ஆட்கள் இருக்கிறது என்று மிரட்டல் தொனியில் பேசுகிறார். தொடர்ந்து சீதாராமனின் ஆட்கள் தொடர்ந்து தொழிலாளர்களை மிரட்டி வருகின்றனர். இதனிடையே கவின் என்ற வழக்கறிஞர் ஒருவர் இந்த இடம் தொடர்பாக அமைச்சர்கள் மிரட்டல் விடுவதாக கூறி வருகின்றனர். அமைச்சர்களுக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. எனவே தமிழக முதல்வர் இதில் தலையிட்டு தொழிலாளர்களுக்கான இடத்தை வாங்கி கொடுக்க வேண்டும். அதேபோல டால்பினியா சிமெண்டில் சபரி மில்லில் பணியாற்றிய வாரிசுகளுக்கு பணி வழங்க ஆவண செய்ய வேண்டும் என தெரிவித்தார். நாங்கள் இந்த இடத்த எடுக்க போகிறோன்னு சொன்னோன்னே, இல்லை இதை நாங்கள் தொழிலாளிகள் 4 தொழிலாளிகள் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு, இவங்க யாருமே படிக்காதவங்க, இவங்கெல்லாம் IAS ஆஃபீஸரா IPS ஆஃபீஸரா, இவங்கள்ட்ட ஆங்கிலத்தில் வந்து டைப் பண்ணி சீதாராமன்கிற ஒரு மேனேஜரு போலியாக கையெழுத்து வாங்குறாரு. இது அவர் மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்க CCPயில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவரை உட்கார வச்சு விசாரணை நடத்துகிற முன்னாடியே நான் அவரை பார்க்குறேன். அப்போ என்ன சொல்கிறாரு, என்கிட்டயே சொல்கிறாரு, இது உண்மை தம்பி, எனக்கு சென்ட்ரல் வரைக்கும் ஆள் இருக்குது, நாங்கள் டால்மியா சிமெண்ட் சேட்டுக்கு குரூப்பு, எங்களுக்கு ஆள் இருக்குது, நாங்கள் யாரையும் மீட் பண்ணுவோம், எங்களுக்கு ஆள் பலம் இருக்குது, அடியாள் பலம் இருக்குன்னொன்னே நான் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புகிறேன். இது அவர் என் ஃபோனில் கூட இல்லை, அவர் ஃபோனில் இருக்கும். ஐயா, பாவத்தை வாங்கிக்காதீங்க, இப்போ ஏழப்பட்ட தொழிலாளிங்க இதை வாங்கிக்காதீங்க சீதாராமன் சார், பாவம் அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொன்னவர், இப்போது இந்த ஐநம்புலங்கிற ஒரு வாரிசு இவங்க இப்போ இந்த பக்கத்து இடத்த இவங்க இடம் இதை அபகரிக்கிறதுக்காக உள்ளே புந்து ரவுடிகளை வச்சு அடித்து இவரை தள்ளி விட்டு இவர் 2 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தார். இப்போது ஒரு முக்கியமான ஒரு பிரபல ரவுடிக்கிட்ட இவங்க போயிருக்கிறாங்க. டால்மியா சிமெண்ட் மேனேஜரும் சீதாராமனும் சேர்ந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்து இப்போ ரவுடியை இறக்கி ஃபஸ்ட்டு இவங்களை கை வைக்கிறாங்க. அடுத்தது தொழிலாளிங்க யார் உள்ளே வந்தாலும் உங்களை வெட்டிடுவோம் கொன்றுவோன்னு சொல்லி சீதாராமன் தரப்பு மிரட்டுது. டால்மியா சிமெண்ட் கையால் சீதாராமன் தரப்பு மிரட்டுறாங்க. இதுக்கு முதலமைச்சர் ஐயா அவங்க கவனத்துக்கு கொண்டு போகிறது என்னன்னா, போன பேட்டியில் கவின்ங்கிற அட்வொகேட்டு அமைச்சர் பேரை இழிவுபடுத்துகிற விதமாக அமைச்சர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அமைச்சர்னா ஒன்று நேர அண்ணனாக இருக்கணும், இல்லை பொய்யாமொழி அண்ணனாக இருக்கணும். அவங்க 2 பேருமே இதில் சம்மந்தப்படல. எங்களுக்கு தெரியும் இத்தனை வருஷ காலங்களில் அவங்க இந்த விஷயத்தில் தொழிலாளிங்க இருக்கிறாங்கன்ட்டு அவங்க தலையிடவே கிடையாது. நாங்கள் தான் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, ஐயா யாராவது ஆட்சிக்கு வந்தால் எதாவது பண்ணி கொடுங்க, ஐயா அதிமுக ஆட்சிக்காரங்க வந்தாலும் எதாவது பண்ணி கொடுங்க, திமுக காரங்க வந்தால் யாராவது பண்ணி கொடுங்க, நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் தான் செய்கிறோம். ஆனால் அவங்க யாரும் தலையிடல. அவங்க 2 அமைச்சர்களுக்கும் அவங்க பேரை இழிவுபடுத்தி விடாமல் அந்த கெவின்ங்கிறவர் யூஸ் பண்ணியிருக்காருங்க. இன்னொரு விஷயம், முதலமைச்சர் வந்து தகப்பன் நான் உங்களுக்கு அப்பா மாதிரின்னு சொல்கிறாரு. அவங்க அப்பா இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தவர், நல்லது கெட்டது பார்த்தவங்க. அவரை மன்றாடி இந்த தொழிலாளிகளுக்காக நான் யார் காலையும் விழுந்ததில்லை. தயவு செஞ்சு இந்த தொழிலாளிகளுக்கு இந்த இது மட்டும் முதலமைச்சர் ஐயா டைரெக்டாக அவர் கவனத்தை எடுத்து இந்த அவங்க கொடுத்தது தான் இந்த இடத்த எடுத்து நீங்கள் தொழிலாளிகளுக்கு கொடுத்துருங்க. இன்னொன்று, டால்மியா சிமெண்ட்டில் இந்த தொழிலாளிகளுக்கு லாக் அவுட் ஆச்சுல்ல, வாழ வழி இல்லாமல் இருந்தவங்களுக்கு நாங்கள் சம்பளம் தரோன்னு சொல்லி வெறும் 35 வருஷங்க போனவங்கள கூப்பிட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணி கையெழுத்தை வாங்கி ஏமாற்றி சம்பளத்தை வெறும் எப்படி கொடுக்குறாங்க, பாக்கி சம்பளத்தை கொடுக்குறாங்க. யாராச்சும் ஏற்றுக்குவாங்களா? பாக்கி சம்பளத்தை கொடுத்து எல்லாத்தையும் வளைச்சி விரட்டுறாங்க. கோர்ட்டுக்கு போனால் வக்கீல விலைக்கு வாங்கிடுறாங்க. இந்த ஏழப்பட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க, தொழிலாளி என்ன பண்ணுவாங்க?
அவங்களுக்கு வயிறு இல்லை, அவங்களுக்கு புள்ள குட்டிங்க இல்லை, அவங்க படிக்க வேணாம். அதனால நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களோட கோரிக்கை டால்மியா சிமெண்ட்டில் எல்லாத்தோட வாரிசுங்களுக்கும் ஒவ்வொருத்தங்களும் வேலை கொடுக்கணும். இன்னொன்று, டால்மியா சிமெண்ட் அது வினோத் போதார் குரூப்புக்கு தான் ப. சிதம்பரம் வித்தார். ஐயா ப. சிதம்பரம் அவர்களே, உங்களுக்கு இதிலேருந்து நான் ரொம்ப தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, உங்களை நம்பி எங்கள் தாத்தா இந்த இடத்த வாங்குங்கன்னு உங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து இது ஒரு மில்லாக உண்டாக்குவீங்கன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. நீங்கள் மில்லையும் விற்காமல் தொழிலாளியும் சேர்த்து விற்றுட்டு போயிட்டீங்க. அந்த போதார் குரூப்பு எங்களையும் தூக்கி அடமான வச்சுட்டார் சம்மந்திக்கிட்ட. இப்போ நாங்கள் எங்கே போவோம்? ஒன்று, நிதியமைச்சர் ப. சிதம்பரம் இடத்த வித்தார்ல, அவர் ஒரு நடவடிக்கை எடுக்கணும், ஏதாச்சும் பேசி மேல் இடத்துல. இல்லையா முதலமைச்சர் ஐயா காலில் இதை வந்து அவருக்கு பாதமாக நினச்சி கும்பிட்டு கேட்டுக்கிறேன். இந்த தொழிலாளிகளுக்காக தயவு செஞ்சு ஐயா முதலமைச்சர் ஐயா நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் நடவடிக்கை எடுத்து இந்த தொழிலாளிகளை காப்பாற்று. அவ்வளோதான். அவங்களோட பேர் சொல்லியிருந்தேன்.